செய்ய போகிறோம். இதை செய்தான் நீ கொண்டு கொடுக்கணுமோ? செய்தான் கொடுக்கணும். கொண்டு 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 பின்னால் வார். இளமையை சொல்ல முடியவில்லை. டைட்டா இருக்கும். நீ செய்து கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டு தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு வந்து இங்கேயே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அடுத்தது ஒரு வேலை திட்டம். அதாச்சும் வந்து எங்களோட மூத்த காக்கள் இந்த மோட்டர் சைக்கிள் இது வந்து எங்களோட அக்கா ஜது சின்ன காண்ட மகன் ஜது வந்து கொண்டு போனதுல ஸ்டார்ட் ரெடியா. இப்போ நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ரெடியில் என்ற உடனேயுமே எனக்கு அது வந்து 8 மணி கடை ஒரு 5:45 நான் தான் தள்ளி கொண்டு இங்கே விட்டுறேன். இப்போ ஸ்டார்ட் ரெடியில் என்ற ஒன்று கொண்டு போனோடனே இப்போ அங்கே வாங்கிட்டு போனது எப்படியா ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னா. இப்போ இன்றைய நாள் வந்து இதில் மினக்கடை போகுது. அப்போ அதனடியால் தான் இன்றைக்கு இதே ஒரு வேலையாக செய்ய போகிறோம். அதாச்சும் வந்து இதை வந்து செய்கிறது வந்து சாரோக்காவட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். இதை செய்தான் நீ கொண்டு கொடுக்கணுமோ? செய்தான் கொடுக்கணும். வாங்கிக்க ஸ்டார்ட்டோட வாங்கிக்க ஸ்டார்ட்டோட வாங்கினபடியாக ஸ்டார்ட்டோடையே கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன பிள்ளைன்றதை வந்து நாங்கள் எங்களோட சாரோக்காவட்டை வச்சு பார்ப்போம். இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான இருக்கிற நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து கொள்ளலாம். ஓகே, எங்களோட வீடியோ சரியான புள்ள போலாங்கடா கிக்கு கிக்கு அடிக்க பட்ட பாடுவல சத்தியில உருட்டி கொண்டு சரி. அப்போ நாங்கள் இதை வந்து அங்கே சாரோக்காவட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். வெயிலாக கிடக்குது. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு அதோட பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான். ஓகே, அப்போ நாங்கள் கொண்டு போயிட்டு பார்ப்போம். இந்த சீக்கிரத்தை பார்த்தா இது அங்கே கொண்டு போகணும். குளாரப்பொருள் கிடக்கு கேட்டால் என்னென்ன கொண்டு வரும் தள்ளி கொண்டா போகணும். நான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் பாவம், இந்த மோட்டர் சைக்கிள் என்ன உண்மையா தெரியுமோ? அடியல் இல்லை. காட்டட்டும் இல்லாட்டி பக்கமா கிடக்கும். முன்பக்கம் காட்டட்டும். காட்டுக்க மழை பெஞ்சு மழை பெய்தா ஸ்டார்ட் வராது. ஒரு கல்லுக்கா கொடுங்க. லைட்டு இப்படி பார்க்க லைட்டு. மற்றது வந்து தண்ணி இங்கே நின்றுச்சுன்னு சொன்னால் அப்படி கொத்த நின்று கொண்டு வரோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளிக்கடி மாதிரி இருக்குது. அதுமே அங்கே பாதுகாப்புக்கு வருதான் என்ன அந்த எந்த மழையோ போயிலோ எங்கெங்க நிற்குதோ அந்தந்த இடத்துல இயக்கி கொண்டு வரக்கூடிய மாதிரி இதோட தெரியுது. சரி, இப்போ நாங்கள் வந்து கொண்டு போவோமே. பெட்ரோல் இல்லாட்டியும் சரிச்சு பிடிக்க. சரி. பெட்ரோல் எல்லாம் பாவி சட்டப்படி சைக்கிள். அதாவது இந்த சைக்கிள்லாம் தம்பி வந்து இந்த எல்லா இடம் தெரிஞ்ச சைக்கிள் உடம்புல பெட்ரோல் எங்கேயா நின்றுட்டு வைங்க ஒரு கீழே வடிவா ஃபுல்லா சரிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டா நிக்க கூடாது. ஆக்சிடென்ட் பட்டாலும் பரவாயில்லைன்னு இழுத்துட்டு போனா பெட்ரோல் செட்லவே நிற்கும். சரி, அப்ப நாங்க வந்து இப்படிதான் வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது. சரி, மேரி மட்டும் சமாளிச்சுட்டு இருந்தாங்க இந்த மோட்டர் சைக்கிள். இனி அடுத்த மேரிக்கு தான் மாற்றணும். சரி, பார்ப்போம். என்னென்ன கொண்டு போகிற கொண்டதுன்னு பார்ப்போம். இப்போ அதான் தெரியல, வீடியோ எடுக்கிறதும் கஷ்டம் பாருங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணும், அந்த மோட்டர் சைக்கிளை தள்ள வேணும், வீடியோ எடுக்க வேணும். எல்லாமே ஒரு பயிற்சி தான். என்னோட நாளைக்கு போய் மேல் என்னவே தெரியுதோ தெரியலவே நேராக வந்து இடிச்சு விட்ருவாங்க. அப்படி கொண்டு பின்னால் வார். இப்படிதான் தள்ளி போய்
போய்கொண்டிருக்குதா இந்த பையன் பார்த்தா தெரியுது ஆட்டோவே காரை தள்ளி கொண்டு டிப்பர் தள்ளி கொண்டு கிடாங்க உரைச்சு விட்டார் இளமையை சொல்ல முடியவில்லை வந்துட்டோம் நான் இப்போ சர்வக்காவிட்ட வந்துட்டேன் இப்போ ஆள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது இஞ்சி வாங்க ஜெயரசன் இஞ்சி வாங்கப்பா எந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வரீங்க எந்த ஆஸ்பத்திரி தெல்லிப்பளை என்ன பிரச்சனை எல்லாம் இப்போ ஓகேட்டாங்களோ ஓடு பிரிச்சு கொண்டோ ஊசி எதுவும் போட்டவங்க இல்லை தானே ஊசி போட வேண்டாம் ஊசி போட்டா அவங்க ஊசி மூட்டையா போடும் சொன்னேன் நீங்க எத்தனை கிலோ வரும் முப்பத்தஞ்சு கிலோ ஆள் வரும் உண்மையா வரும் 35 கிலோ மற்றது இப்ப நீங்க எவ்வளவு காலமா ஹாஸ்பிட்டல் போய் வாரியல் ஐயோ நேற்று தான் வேனில் பிடிச்சிட்டு நேற்று தான் கொண்டு விடுவாங்களே தொல்லை தாங்கலாம் போட்டு போடுறேன் பாட விளக்கிட்டீங்களோட அங்கேருந்து அதில் பண்ண மற்ற டாக்டர் ஒன்பில் தாளம்பரம் போயிட்டோம் அதான் அங்கே போயிட்டு வந்திருக்கு இப்போ ஆள் இப்போ தான் ஆஸ்பத்திரியில் வந்திருக்காரு கொஞ்ச நேரம் விட்டால் அவருக்கு வந்து கொடுத்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்ய வளர்க்குறோம் அப்போ அதனடியால் நான் கொஞ்சத்தால் நாங்கள் மோட்டர் சைக்கிளில் வேலை செய்து கொண்டு ஒரு பாட்டு பாடுவார் எங்களுக்காக வந்து நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போங்க ஒரு பாட்டு சும்மா கொடுக்கும் அந்த டேங்க் சரி வருமோ இஞ்சி அந்த மோட்டர் சைக்கிள் டேங்க் சரி வருமோ உங்களுக்கு அது நல்லா இருக்கும் டிங் டிங் டொங் டொங் எல்லாம் வரும் சரி இப்போ வந்து நாங்கள் இன்றைய நாள் வந்து இந்த வேலையோடைய பொழுது போகட்டும் முடி இப்போ ஏன்னா அப்போ ஆள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு முன்னாள் பாடகர்ன்றது தெரியும் அண்ணாவியார் சொல்ல போனால் பலவிதமாக சொல்லி கொண்டு போகலாம் இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க பக்தி பாட்டு நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சு பாடிங்கப்பா சரி போனா போதும் உங்களை நினைச்சா மானே கல்லை மானே அந்த வாசகந்தனின் பாட்டு தேனே அந்த விதையில் அவன் பாட்டு அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை படிங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு படிங்க நீங்க சொன்னீங்க ஆலூட்டி வளர்த்த இப்பொழுது மானும் பேரும் எனக்கு இதுக்கு விளங்க கௌரவம் திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன் நடிக்க சிவாஜி கணேசன் வாயாட்ட டிஎம் சமுத்திரன் படித்த பாடல் பாலூட்டி அதானே கண்டது ரைட் பாலூட்டி வளர்த்த கிள்ளி பாலூட்டி வளர்த்த கிள்ளி பழங்கொடுத்து பாலூட்டி வளர்த்த கிள்ளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த வச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு நான் வளர்த்த வச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா செல்லம்மா எந்தன் செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி
சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் உரைத்தேன். சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன். வட்டம் வட்டம் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பாக்குதடி. வட்டம் வட்டம் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பாக்குதடி. செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. இந்த குரல் உண்மையா மண்ணுக்கானே போப்போ என்ன பாட்டு முடியாது, பாட்டு முடியாது. படிக்கிற நீதிக்கே துணிந்து நின்றேன், நினைப்பதெல்லாம் ஜெயித்து வந்தேன். நீதிக்கே துணிந்து நின்றேன், நினைப்பதெல்லாம் ஜெயித்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. சரி 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 சரி. ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ. ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ. தீயிலே இறங்கி விட்டான், திரும்ப வந்து தாழ் பணிவான். தீயிலே இறங்கி விட்டான், திரும்ப வந்து தாழ் பணிவான். சத்தியம் இது சத்தியம், செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. சரி சரி காணும். சாந்தினி பிள்ளைய கொஞ்சம் பால் விடம்மா. சரி நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையாக படிச்சிருக்கிறீர்கள். நாள் களைச்சிட்டுது இன்றைக்கு கொஞ்சம் கப்பிப்பால் குடிச்சிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கோ. நான் அந்த பைக் ஒர்க்கை செஞ்சுட்டு வரேன்னா இப்போ நாங்கள் வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்ன சொல்கிறது, சிரிச்சு கொண்டே இருந்துச்சு. சிரிப்பு போகும் அடியாடி அடிச்சு செத்து போட்டேன். என்னென்னு பார்த்தால் நான் காலால் கிக் பண்ணி பார்க்க கொம்ப்ரேசர் காணாத மாதிரி கிடக்கு. இங்கே கிக் பண்ணால் சும்மா பிஸ்கு பிஸ்கண்டு போகுது. பிஸ்கு பிஸ்கஞ்சே கொண்டு காட்டாக்கல. இந்தா நான் காலால் கிக் பண்ணினா கொஞ்சம் பண்ணாலும் இதாக இருக்கணும். மிஞ்சு டைட்டாக இருக்கணும், நைஸாக போகுது. புக் கண்டு நைஸாக இருக்குது. அப்போ அதனடியால் கேஸை கலட்டணும், முன் பக் கலட்டணும். இந்த மோடிஜில் இது வேலையே வந்து இந்த கேஸ் கலட்டுறான். மினாக்கட்ட வேலையை இந்த கேஸ் கலட்டுறான். ஓ இந்த ஹங்களை வாங்கக்கூடிய கலட், அந்த ஆணியில் கலட். எந்த பக்கம் கூட்டம் எல்லாத்தையும் கலட்டு வர. ஆணி இந்த பக்கம் உள்ள கிடக்குற ஆணி எல்லாத்தையும் கலட்டு. இல்லை ஆணி எல்லாத்தையும் கலட்டி எடுக்க வேணும். கலட்டி எடுத்துட்டு நாங்கள் பக்கம் தூக்க வேணும். பொதுவாக இந்த மோட்டர் சைக்கிள் இங்கே என்ன ஷார்ட் நின்றுச்சுன்னு சொன்னால் உடனே நாங்கள் மற்ற மோட்டர் சைக்கிள் பார்க்குற மாதிரி பார்த்து கொள்ளலாம். அது சுற்றி கொண்டே இருக்கும், கையால் எடுக்கணும். அவ்வளோ ஒன்றைய கழட்டி கொண்டு இருக்கிற அவ்வளோ நேரம் 6 ஆணி கழட்டிட்டேன். ஒன்றும் கலர் இல்லை இது. அது அப்படித்தான் எல்லாம் கரலிட்டு. ரைட். அரோகரா. அடுத்தது இதில் 2 காணி. 10 ஆணி வரும் எல்லாம். ஆணி எங்கள் பக்கம் ஓட்டும். அது கவனம் விழுந்து ஓடுமா. எந்த தலையில் வந்து புரிஞ்சிட்டு சாப்பிட்றாம சரி வச்சுட்டு புது மோட்டர் சைக்கிள். இதான் மோட்டர் சைக்கிள் வேறு. இதான் மோட்டர் சைக்கிளின் சிஸ்டம், கை வண்ணம். இந்த பிளக்குன்னு இதை தான் நாங்கள் இப்போ கலட்டி எடுக்க வேணும். பிளக் சில இடம் கலரும் சில இடம் கலராது. அப்படி ஒன்று சில இது கனகாலம் கலட்டி இல்லைன்னா டைட்டாக இருக்கும். பிளக் எங்களுக்கு எதுக்குள்ள இருக்குன்னு தெரியும் அந்த மோட்டர் சைக்கிள்.
ஸ்கூட்டர் என்ன சில நேரம் உடைச்சி போடும் பிளக் உடைச்சி என்னன்னா இன்ஜினில் இறக்க வண்டியாக வந்துடும் பெரிய சிக்கல் வேணும் இதில் நின்று ஒன்றும் செய்யலாது அப்புறம் எங்களோட வீட்டை தான் கொண்டு போவாங்க மண்ணுக்கு அங்கே இறங்கி ஒன்று கிடக்கு இந்த இலங்கியால் இதுக்குள்ளே கிடக்கு பிளக் இந்த பிளக்கை தான் கலட்டி எடுக்க வேணும் சில உடவில் வந்து டைட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ரெசர் காணாமல் கிடக்குது அதுதான் மெயின் பிரச்சனை இதுக்கு கம்ப்ரெசர் காணாமல் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டை குழப்ப தான் செய்யும் நீள த்ரெட் பிளக் தான் பெறும் ஓகே பார்த்தீங்களா பிளக் கழட்டி எடுத்துட்டோம் இதுதான் பிளக் இப்போ நாங்கள் பிளக்கை கழட்டி எடுத்த அப்புறம் பாருங்க இப்போ காலால் கிக் பண்ண சும்மா அப்புறம் லூஸாக இருக்கும் அதே மாதிரி தானே இது கிடக்குது வளமையாக பிளக்கை கழட்டி எடுத்தால் தான் இப்படி கிக் பண்ண இருக்கும் பிளக்கை போட்டினா கம்ப்ரெஸராக இருக்கும் ஆனால் இதுக்கு அப்படி இல்லை நார்மலாகவே கிடக்கு அப்போ அதனடியால் இப்போ கரண்ட்டை பார்த்துக்கொண்டு மெல்ல பார்ப்போம் மெல்ல பிளக்கை க்ளீன் பண்ணி பிளக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அரைமௌண்ட் கிடந்துச்சு அந்த இடத்தால் வடிவாக க்ளீன் பண்ணி வெள்ளையாக எடுத்தாச்சு உள்ளுக்குள்ளே ஊசியெல்லாம் போட்டு காவனண்டாக இதை எடுக்க வேணும் இப்போ வந்து இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பிளக் வயர் எடுத்து கரண்ட் வருதோ இல்லையோன்றதை பார்க்க வேணும் முதல்ல கரண்ட் வருதோ இல்லையோன்றதை இப்போ இப்படி செக் பண்ணி பார்க்கணும் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி நான் இன்னொன்று கரண்ட் வருதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நாங்கள் துறப்பு சுவிட்சை போட்டுட்டு கரண்ட் வருது அப்போ கரண்ட் பிரச்சனை இல்லை ஓகே கரண்ட் பிரச்சனை இல்லை அப்போ கம்ப்ரெஸர் தான் பிரச்சனை அப்போ இதுக்குள்ளே என்ன செய்யணும்னா ஹெட் ஓட்டைக்குள்ளே கொஞ்சம் ஆயில் விடணும் ஆயில் விட்டால் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்ன செய்கிறது ஆயில் கண்ணதுமே இருக்கா இங்கே இல்லையே இப்போ ஆயிலாம் விடணும் ஆயிலை விட்டால் தான் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி பூட்டி பார்ப்போம் பூட்டிட்டு நான் பூட்டிட்டு காட்டுறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சில ப்ளக் க்ளீன் பண்ணி போட்டால் சில ஸ்டார்ட் வரும் இல்லையண்டா ப்ளக்கு அந்த ஓட்டை அந்த இதுக்குள்ள கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விடணும் விட்டால் தான் கம்ப்ரெஸராக இருக்கும் காணும் ஓகே இதானி பார்த்தீங்கன்னா ப்ளக் வயர் எடுத்து வடிவாக கொழுவ வேணும் கொழுவி போட்டு இப்போ வேறு குறை திக்குன்னு இருக்கும் என்ன புளியோரியா மோட்டர் சைக்கிள் அவைகிட்டேருந்து வாங்கி கொண்டு வந்தது ஸ்டார்ட் வந்துடும் மட்டும் இப்போ அவர் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போட்டார் கொஞ்சம் எக்ஸைட்டு கொடுங்க ராய் பால் வந்துருக்காரு உள்ளடாக்கு செல் ஷாட் இல்லாமல் அடிக்குதா ஷாட்டே வரையிலேன்னு சொல்ல போகிறாங்க இப்படின்ட்டு அந்த இது கொஞ்சம் வேலை கிடக்கு தான் கொஞ்சம் கம்ப்ரெஸர் கொஞ்சம் குறைவாக கிடக்கு கெட் கலட்டி வேல் கிராம் செய்தால் தான் சரியான முறைக்கு ஸ்டார்ட் வரும் வந்துட்டு தான் காலையில் சொல்லுங்கள் வந்தா சரி வராண்டு எங்கேயாலும் கொண்டு கொடுத்து பார்க்கட்டாமன்ட்டு சரி இப்போ செய்தாச்சு தானே இப்போ ஸ்டார்ட்டோடு வந்தது வந்தவனு ஸ்டார்ட்டோட வந்த சைக்கிள் ஸ்டார்ட்டோடய கொண்டு கொடுக்கணுமென்ற மாதிரி செய்தாச்சு அது வேறு பார்ப்போம் என்ன கட்ட பண்ணு சரி வரான்னு சொல்லுங்க எல்லோரும் கரம்பராதம் கோயில் தான் மாற்ற வேண்டியாக வரும் நினைக்கிறேன் கரண்ட் வருதே இல்லை துன்ற என்னடா சிரிப்பு குறைவில்லை வேறு டியோ சைக்கிள் என்ன கோயிலை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கோயிலோ பைக்க உண்டது நீயே செய்து கொடுக்கணும் என்ன கரம்பெறாதான் கம்ப்ரெஸர் எல்லாமே இப்போ சரியாக கிட கரம்பெறாதான் கரண்டை பார்த்தா சரி அடிச்சுப்ப வராதான் வாழ்த்துக்கள் ஓய் சரி
பேக்கெண்ட் சொன்னோட தான் வாங்கினேன். சரி அப்போ இதை நாங்கள் இப்போ பூட்டி எடுப்போம். என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை, தடுமை பனி தானே, அதனடியால் கொஞ்சம் தடிமை நாளுக்கு. ஞானியில் பூட்டிக்கு நான் கம்சி ஏற்ற போகிறோம். மடியா பூட்டுறோம் எல்லாத்தையுமே. இவ்வளவு வேலையில் இதுதான் எங்களோட வேலை. இந்த வேலையில் தான் நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். வீட்டை கொண்டு வந்தாலும் இது இல்லை, இது சும்மா நார்மல். இன்ஜின் வேலையை கொண்டு வந்தாலும் வீட்டை வச்சு செய்து கொடுக்குறது. இடையில் இவங்கள இது ஆட்டோ கொண்டு வந்தான்னு என்னத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து செய்து கொடுக்குறது. ஆனால் இது வேலை செய்கிறேல, அது செய்கிறேல, இது செய்கிறேல, கண்டது நிறைய கதைக்கிறாங்க. இன்னைக்கு என்னண்டு எனக்கு விளங்குதே இல்லை. சரி பார்ப்போம் என்னண்டு. அப்போ இந்தா இதில் பூட்டிட்டு வை, பூட்டு நான் இருக்கா போயிட்டு. இப்போ நான் வந்து கம்சி ஏற்ற போகணும். இப்போ எக்ஸாம் நடக்க அடியால் ஓ ரெண்டு ஆணி பூட்டை விட்டேன். நான் 1.5 மணி நேரமாக போட்டுருவேன். டெல்லும் போட்டு முடிஞ்சு. அது சரி, ஓகே. மோடிஜி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ மோடிஜி கொண்டு கொடுப்போம் கையில். இனிதான் கடைசி வாங்குறேன். தள்ளி கலைச்சி போடு இரவு வீட்டை ஒரு 7 மணிக்கிட்டே ஆச்சு. நீங்கள் நாய்க்குட்டி கொண்டு குளிக்காத்துட்டு மறையாமல் லேட்டாக போட்டு அடிச்சு பூட்டினா அப்புறம் வருவாண்டு. அதுக்குள்ளே ஒரு சந்தேகம் உனக்கு. ஓகே சரி, கை வச்சா 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 அரங்காது. ஓகே. இப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டுட்டு போகலாம். உனக்கு என்ன எப்படி இருக்குது? நீங்கள் பேர் என்னடா இப்போ அப்படித்தான் சொல்லி இது வந்து உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, ஒரு சந்தோஷமான நிமிஷம். ஒரு ஆட்டில் வந்து சின்னாக்களை விட்டுட்டு போகலாது. நான் வந்து ரோடை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். என்ன மணிக்கு எப்படி இருக்கு? புக்கு எப்படி இருக்கு? இப்படி தான் இருந்தேன் போயிடுறது. மோனிகா பிறந்தாலும் செய்ய விடுவோம். என்ன செய்யணும் பிறந்த என்ன இல்லையா? அப்புறம் எப்படி செய்யணும்? மோனிகாவுக்கு பர்த்டே அக்காவுக்கு செஞ்ச மாதிரி செய்யணுமா? எப்படி பொம்மையெல்லாம் பிடிச்சோம். நான் பொம்மையெல்லாம் பிடிச்சேன். இப்போ நான் வந்து இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். தூக்க என்ன செய்வோம்? செய்ய விடுவோம் ஆளுக்கு. அம்சி என்ன சொல்ற நீ? எனக்கு அந்த ஆசை என்னென்ன விளங்கல மோனிகா ஆசை பொம்மை வந்து ஆடணும். வேற அவ்வளோதான் நல்ல ஆசை மோனிகா. சரி இப்போ நான் வந்து ரோட்டுக்கு வந்துட்டேன்.